நம்பிக்கைதான் வெற்றி. ஒரு சிறுகதை. அவன் மிகவும் ஏழை. தன் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு நாள் தெருவில் பழங்கால காசு ஒன்று கிடைத்தது. அந்த காசின் நடுவே துளை இருந்தது. துளையிட்ட காசு கிடைத்திருப்பது அதிர்ஷ்டம் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று நினைத்தான். அந்த காசை தனது கோட்டுப் பையில் போட்டுக்கொண்டான். அன்று அவனுக்கு மற்ற நாட்களை விட அதிகமான வருமானம் கிடைத்தது. எல்லாம் காசு கிடைத்த நேரம் என்று அவன் நினைத்தான். அன்றிலிருந்து தினமும் கோட்டுப்பையில் இருக்கும் காசை தொட்டு தொட்டு பார்த்து கொள்வான். வெளியே எடுக்க மாட்டான். சில ஆண்டுகள் பணம், பதவி, அவன் நினைத்தது எல்லாம் வந்து சேர்ந்தன. பல வருடங்களுக்கு பின்பு ஒரு நாள் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றவாறு கோட்டுப்பையில் இருந்து காசை எடுத்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த காசில் துளையே இல்லை. என்ன ஆயிற்று என்ற குழப்பத்துடன் பார்த்தான். அவன் மனைவி சொன்னால், என்னை மன்னியுங்கள், உங்கள் கோட்டுப்பையை தூசாக இருக்கிறதே என்று நினைத்து வெளியே உதறினேன். காசு தெருவில் விழுந்து காணாமல் போய்விட்டது. எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை. நான் தான் வேறு காசை போட்டு வைத்தேன் என்றாள். இது எப்போது நடந்தது என்று அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான். அந்த ஓட்டை காசு கிடைத்த மறுநாளே காணாமல் போய்விட்டது என்றாள். அவன் ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்தான். உண்மையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, என்னுடைய நம்பிக்கைதான் என நினைத்தான். முன்பை விட உற்சாகத்துடன் தனது பணியை தொடங்கினான். எனவே வெற்றியின் முதல் ரகசியமே தன்னம்பிக்கைதான். வாழ்க வளர்க. வாழ்த்துக்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் நம்பிக்கையை உயர்த்துங்களேன்.